ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நானா டெய்லி இப்படியே வந்து தேவடு கற்றுருக்கிறேன். சும்மா எனக்கு போர் அடிக்குதுண்ணா. உனக்கு அடிக்குதா இல்லையா? டேய் என்னடா இல்லடா அமைதியா. நானே இன்னும் என் ஆள் வரலன்ட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். நீ வேற ஏன்டா போனா? இன்னும் சே காலெலாம் வலிக்குதுண்ணா. இதுக்கா நான் அவ்வளோ வேகமாக வந்தேன்? எங்கள் அம்மா சொன்னிச்சு சோத்துன்னு போனாள். நான் தானா நீ எங்கே போயிடுவோன்ட்டு வந்தேன். பார்த்தா நீ நிற்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து நிற்க வைக்கிறியாண்ணா. போனா. ஐயோ டேய் நில்டா, வந்துடுவான் போகலாம். எங்கே வராது போனா. 2 பேருக்கும் விவசாயே இல்லை. ஆளை பார்த்தியா? டேய் என்னடா ஓரா பேசுகிற? பின்ன என்னண்ணா பாரு, நீயும் சீக்கிரமாக வந்துடுற. உன் ஆள் அந்த அண்ணாவும் ஒரு 5 லிட்டுக்குள்ளே இல்லை. என்னது என்ன இல்லை? அதாண்ணா இந்த நேரத்துக்கு நான் எல்லாம் அப்படியே கரெக்டாக வந்து இருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லுவாங்களே ஒரு இங்கிலீஷில்ண்ணா. டேய் அது பஞ்சுவாலிட்டி தான். அதாண்ணா. இதெல்லாம் சொல்ல தெரியாது, மற்றதெல்லாம் வாய்க்கிலே பேசு. நோ என்னண்ணா அப்படி சொல்கிறேன்? பாரு நான்லாம் 6வது தான் படிக்கிறேன். எனக்கே நிறைய விஷயம் தெரியுது. நீ காலேஜ் படிக்கிறேன், என்னத்த சொல்ல போனா. நோ டேய் ரொம்ப பேசாதடா. சரி அதெல்லாம் விடு. அந்த வது பருவம் ஆள் எங்கடா? சரிடா அமைதிடா. எல்லாம் மட்டும் அப்படியே போய் பேசிடுவோம் பாரு. போனா அட இவன் ஒருத்தன் வாய்முறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் தான் அந்த சின்ன பையனோட வாயை தான் க்ளோஸ் பண்ணுறான். நோ நோ யூனோ. ஐயோ என்னடா உனக்கு எதுக்கிட்ட கத்தினே இருக்கிற? கையண்ணா சும்மா எதுக்கு நான் கையை வாயில் வைக்கிறேன்? சே அட கருமை என்னடா இது? சொல்ல கேட்க வாயில் வச்சிடலாம் எச்சி. அட கருமை பிடிச்சோன்னே இங்கே வடந்துடா. அசுக்கு புசுக்கு போனா. நோ நீயே பார்த்து நில்லு, நான் கிளம்புறேன். டேய் போதுடா நில்டா. அப்புறம் இப்போ மட்டும் நீ போயிட்டேன்னு வச்சுக்க, நாளை பின்ன என் கூடவே கூடாது. பரவாயில்லடா. என்னண்ணா இப்போல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறேன்? அடங்கொப்பத்தான் அது பிளாக்மெயில் தான். ஏன்டா அப்படி பண்ணுற? கொலை பண்ணுறடா இங்கிலீஷை. நோ இப்போ என்ன? சரிடா வாடா, இங்கே வந்து நில்வா. ஐயோ இவர் ஒருத்தர் சும்மா கை கட்டி நிற்க கூப்பிட்றாரு. நாமெல்லாம் பேட் எடுத்து பால் வச்சுனா எங்கே பருவம் தெரியுமா? என்ன போய் கையை கட்டி நிற்க. அங்கன்னடா தனியாக பேசினது. சி வந்தீங்கன்னு. ஆமாம் இதோ வரணும். நோ இப்போ எப்படி அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி ஒரு பர்சன் தான் போகிறாங்க. நோ ஆள் போதுண்ணா பேசுனா போனா. பேசணுமா? அதானே பின்ன நீ என்னைக்கு பேசியிருக்கிற. சரி வா பின்னாடியே போவோம். வாடா. சே வெக்கமே இல்லைண்ணா. டேய் நீ வயசுக்கு தகுந்த ரொம்ப பேசுகிறேன். இதுதான்டா என் வயசில் இருக்க பசங்க கூட பேசியிருக்கணும். உன்னை சின்ன பையன் கூட பார்க்காம எனக்கு சரிசமமாக பார்த்தல. எனக்கு கேரி விட்டடிக்கிற பற்றியா நீ? சரிண்ணா கொச்சிக்காதண்ணா, வேணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனை தான் ஃபாலோ பண்ணி 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நோ எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணாட்ட பேசவே மாட்டேன்னு நினைக்கிறேன். பாரேன் ஒன்று இந்த அண்ணன் யாரையா கரெக்ட் பண்ணி கிளம்பிடும், இல்லைன்னா நம்ம ஊரில் சுற்றுறானுங்க பற்றிய காலி பசங்க அவனாவது இந்த அண்ணாவை கரெக்ட் பண்ண தான் போகிறான். நீ வேணால் பார்த்து நேரேன். டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? வாயில் அடிடா. ஆமாம் என் வாயில் அடிச்சு என்ன பிரயோஜனம்? போனா சொல்கிறது நீயும் கேட்க மாட்டேற. நான் சொல்ல வா போவோம். சரிடா என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? நான் எங்கே சாப்பிட்ட விட போனால் எங்கள் அம்மா வேறு கரோட்டு குழம்பு வச்சுது, அதை கூட சாப்பிட முடியாமல் அடித்தேன். உடனே எவ்வளோ கேட்டான் பயமுட்றா. என்ன சாப்பிட்டீங்க? அதான் அங்கேருந்து பதிலே வரன்னு தெரியுமே, அப்புறம் எதுக்கு கத்தின்னு கிடக்குறேன்?
டேய் வாய மூடுறா நீ. சரி சரி நான் முடிகிறேன், நீங்கள் பேசுங்க. என்ன பதில் தான் வராது. அட இவனை வேற. உன்கிட்ட தானே பேசுகிறேன். எங்க ஸ்கூலுக்கா? ஏ இல்லை, மாடு மேய்க்க. டேய் மன்னிச்சிடணும். இதுக்கப்புறம் நான் வாயை திறந்து ஏதாவது பேசினேன், கீழே கொடுக்குற மண்ணடி வாயில் போட்டுருவேன். ஐயோ சரிண்ணா, இதுக்கப்புறம் பேசக்கூடாதுடா. டேய் வாயை முடிக்கோ. உஷ். இன்னும் என்னடா? ம் என்னடா? நோ நானா? நீ தான் பேசக்கூடாதுன்ற, அப்புறம் என்னன்னு கேட்குறேன். என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐயோ அப்போவே உனக்கு கொண்டு இருக்கணும். சரி. ஐயோ நம்ம ஆள் வரப்போதே. சுகா தான் ஜிமினை ஃபாலோ பண்ணுறான். கூட இருக்க அந்த குட்டி பையன் பேர் T2. இப்படியே தான் போயிட்டுருக்கோம் எப்போவுமே. இவன் போய் சொல்லணும்னு நினச்சாலுமே இந்த குட்டி பையன் T2 விட மாட்டான். ஏதாவது பேசி பேசி அப்படியே இதாகிடும், பேசிகிட்டே இருப்பான். அப்படி அவனை மாரி போய் பேசலான்னு பார்த்தா ஜிமின் இங்கே சுகாவுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். இன்னும் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்னடா கேள? இல்லை நீயா வேற அண்ணாவை பார்க்கக்கூடாது. பாரு, இந்த அண்ணா தான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. நான் கொஞ்சம் அழகாக இருக்காரு. நான் கொஞ்சம் அழகாக இருக்கான்? இல்லைண்ணா அழகாக தான் இருக்காரு ரொம்ப. இருந்தாலும் ரொம்ப தானே பண்ணுறாரு, ரொம்ப திமிராக இருக்காரு. பாருங்க, உங்களையே இத்தனை வருஷமாக சுற்ற விட்றாரு, ஆனால் ஓகே மட்டும் சொல்ல மாட்டாரு. என்னடா பேசுகிறேன்? ஆமாண்ணா, எனக்கு தெரியாது நீ எவ்வளோ நல்லா சுற்றுறன்ட்டு. பேசாமல் ஆளை மாற்றிடுண்ணா, வேண்டாம் உனக்கு. இதை விட டேய் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எத்தனைன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் அவனை சைட் அடிக்கலடா. இவன் இல்லைனா இன்னொருத்தன் போகிறதுக்கு லவ் பண்ணுறேன். இவன் இல்லை, இவன் மட்டும்தான். ஏன் வந்தாலும் இல்லை. இப்படியே பேசினே இரு. ஆனால் அவங்ககிட்ட மட்டும் போய் பேசிடாத. என்னது அவனா? சாரி, நான் தெரியாமல் வாய் தவறி. அதான்டா வயசுக்கு மீறி பேசினதுக்குற. என்ன சொல்லணும்? அப்போவே நான் அவங்க அம்மா சொல்லிச்சான். எங்கள் அம்மாலாம் எப்பயே சொல்லிடுச்சு. அடைச்சி பாருங்க. சரிண்ணா போயிட்டு வரேன். டேய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அவனை? ஓகே பாஸ். யாருக்கிட்ட வந்து பேசினாலும் உங்ககிட்ட வந்து அப்டேட் கொடுக்கணும். அப்புறம் இவர்கிட்ட யார் வந்து பேசினாலும் அப்டேட் பண்ணணும். பர்ஃபெக்ட். என்னது? கரெக்டா தம்பி? கரெக்டாக வேலையை பார்த்துரு. ஓகேவா? ஈவினிங் வாங்கி கொடுத்துறேண்ணா. அண்ணா 2. சரிடா 3 வாங்கி தரேன், நல்லா சாப்பிடு. கண்டிப்பாண்ணா, தேங்க்யூ அப்படின்ட்டு இப்போ அந்த T2 உள்ளே போயிடுறான். இப்போ எப்படின்னா, ஜிமினோட வீட்டிலேருந்து ஜிமினோட ஸ்கூலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஜிமினோட ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டருக்கு அப்புறமா சுகாவோட காலேஜ் பஸ் வந்து சுகாவை பிக்கப் பண்ணிக்கும். அது வந்து நார்மல் பஸ் ஸ்டாண்ட். எல்லோரும் அங்கே போய் மற்ற பிளேஸ்க்கு போகணுன்னா ஏறிப்பாங்க, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு. தென் சுகாவுக்கு வந்து காலேஜ் வந்து 4:30 அந்த மாதிரி முடியும். ஜிமினும் T2வும் பக்கத்து ஸ்கூல். அவன் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிப்பான், இவன் ஹை ஸ்கூலில் படிப்பான். ஸோ T2க்கும் 4:30 அந்த மாதிரி முடியும். ஜிமினுக்கு வந்து 5:30 அந்த மாதிரி ஸ்கூல் முடியும். ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் சைடுன்றதுனால வர வழியில் காடு, வீடு, அப்போது ஏரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரோடு இருக்கும். ரோடு கூட இல்லை, லைக் மண் தர மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மண் தர தான். அதில் தான் நடந்து வருவாங்க. லைக் தண்ணி அந்த மாதிரி எல்லாமே வர வழியில் இருக்கும். ஏரி, லைக் ஏரி தெரியும்ல, எப்படி சொல்கிறது, சென்னை சைடில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊர் சைடில் இருக்க ஏரி அந்த மாதிரி வழியில் தான் நடந்து வருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான், அப்படியே இதை மைண்டில் எடுத்துக்கோங்க. இப்படி தான் ஸ்டோரி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரி தான் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி. ஓகேவா? சரி வாங்க அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே தான் ஜிமின் கிளாஸில் உட்காந்துட்ருக்கான். டைம் ஒரு 5 அந்த மாதிரி ஆகுது. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா சுகாவும் T2 2 பேரும் தான் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் T2, என்னடா இன்னும் நான் காணும்? டேய் உனதாண்டா, இவன் என்னடா இன்னும் காணும்? கூப்பிட்றேனேங்க மதிக்குதை பாரு. அப்போ ஏன்னா தலையில் அடியா? என்னென்ன வேணும்? என்ன வேணுமா? எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன்டா, எங்கடா அவன் இன்னும் வரல? நோ, டைம் என்னண்ணா ஆகுது? டேய்
5:30க்கு மேலே ஆகுதுடா, இன்னும் ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் ரூமோ என்னமோ. ஓ அப்படின்ற. சரி வாண்ணா, நம்ம வந்து கிளம்பலாமா? கிளம்புறதா? பொத்து நில்றா, வரட்டும். பார்த்தியா, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? இது நீ சின்ன பையனா? வாய்முட்டு நில்றா. அதான் வாங்கி கொடுத்தல, சாப்பிட்டு நில்லு. எங்கே வாங்கி கொடுத்தா? எல்லாம் காலி ஆச்சு, இன்னொன்று வாங்கித்தாயன். இதே போதும், நில்டா. இதை மட்டும் வாங்கி தர மாட்டார். சரிண்ணா, நான் கிளம்புறேன். எங்கடா போகிறேன்? நில்றா. அப்போ வாங்கித்தான். அவட பைத்த குறைப்பல. இந்தா எத்தனை போ. என்னண்ணா 2 ரூபா தரேன், இன்னும் கூட 5 ரூபா கொடு. 5 ரூபா வேணும். என்ன 5 ரூபா வேணுமா? ஏன்டா படுத்துறேன். சரி இந்தா பிடிச்சி தொலை. சரிண்ணா, நான் போய் வாங்கின்னு வரேன். போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவும் டீட்டோ 2 பேர் தான் பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் வெளியே வரான். ஹேய் ஜிமின், அதோ அங்கே பாரு, மாமா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன என் மாமாவா? நான் சொன்னேன்னா என் மாமான்ட்டு வண்டியில் போட்டேன்னு வச்சுக்க. போடாங்கிட்டு. என்னடா உனக்கு மாமா தானே வேணும் அவரு? ஆமாம், என் தாய் மாமா பாரு, பைத்தியக்கார பையில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூர சொந்தத்தில் மாமா, அவ்வளோதான். வேறு வேலையே இல்லை இவனுக்கு, இதே ஒரு பொழப்பு. இங்கே வந்து நிற்கிறது, வந்து ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுற மாதிரி. பைத்தியக்காரன். ஏன்டா அப்படி திட்டுற? பாரு, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எப்போ காலேஜ் முடியும்? 4:30. ஆனால் பாரு, டைம் இப்போது 5:30க்கு மேலே ஆகுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. 1 டே 2 டேவா? எத்தனை? இதோட 1.5 இயர்ஸ் ஆக போகுது கரெக்டாக. நீ ஏன்டா இதெல்லாம் கணக்கு வச்சுட்ருக்க? எருமை மாடு. உன் கூட சுற்றுறான்ல, வேறு என்ன பண்ணுறது? என்னது? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். பார்த்து போய்த்தல. ஆமாம், உன் சைக்கிளுங்க? ரிப்பேர்டா, அதனால் எப்படியும் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி, நீ பார்த்துப்போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் இப்போ கிளம்புறான். சுகா தான் டீ2 தான் பார்த்துட்ருக்கான். டீ2 தான் கடையில் வாங்கிட்டுருக்கான். எவ்வளோ நேரம்டா வந்து தொலைடா, வந்துட்டான் அவன். என்ன வரேன். ஏக்கா இந்த கலர் சாக்லேட் இல்லைக்கா, அது பாரு அந்த கலர் சாக்லேட். ஆமாம், இப்போ கலர் தரம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டீட்டோட தலையிலே மறுபடியும் தட்டி அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போகிறான். விட்னா, என்னண்ணா பண்ணுறேன், என் செருப்புண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செருப்பெல்லாம் கீழே விழுது. அப்படி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் சிவா. இங்கே இப்படியே தான் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூல் சைடு இருக்க மெயின் ரோட் தாண்டி இப்போது ஊருக்குள்ளே போகிற மாதிரி அந்த வழிக்குள்ளே போகிறாங்க. மண் தர அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவுமே பேசல, அவன் மட்டும் அமைதியாக போயிட்டே இருக்கான். சுகாவும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் சடனாக ஸ்டாப் பண்ணி பின்னாடி திரும்பி பார்க்குறான். டக்குன்னு சுகாவும் அப்படியே அவன் பார்க்குறான்னு பின்னாடி திரும்பிக்கிறான். ஏன்னா திரும்பணும், நீ ஏன்னா திரும்புகிற? அமைதியாடுறா. பாருண்ணா, பேசுனா அப்போ தான் பேச முடியும், இல்லை நீ எப்போ பேசுறது? திரும்ப சொல்கிறது கேளு. இப்போ விட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான். காலைல சொன்னல, வேறு என்னாவது இவன் ஒருத்தன் வாய்முடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போ டீட்டோட வாயை தான் க்ளோஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் மறுபடியும் திரும்பி நடந்து போகிறான். இங்கே டீட்டு தான் இந்த சுந்தரன் எத்தனை நாளைக்கு தான் எங்கள் அண்ணன் பின்னாடி சுத்தோட போகிறாராம். என்னத்த சொல்ல, அது என்னமோ பெரிய அழகு மாதிரி இவர் விடாமல் பின்னாடியே துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜிமின் காதில் அது விழுந்துருது. இப்போ ஜிமின் தான் திரும்பிட்டு, குடிச்சதா இங்கே வா. நான் எதுக்கு வரணும்? வரமாட்டேன். என்ன வரமாட்டியா? இல்லை, இப்போ நீ ஏதோ சொன்னேன், ஆனால் என் காதில் விழல. என்னை பற்றி தானே சொன்னேன். அது என்னடா? எனக்கு என்ன பயம்? ஆமாம், உங்களை பற்றி தான் சொன்னேன். என்ன அப்போ அதுக்கு? என்ன அதுக்கா? இங்கே வா. நீ அங்கேருந்து சொன்னியா? என் காதில் சரியாக விழல. நல்ல பிள்ளைல இங்கே வந்து கிட்ட வந்து சொல்வா. நான் அதான் கிட்ட வரணுமா? எனக்கு என்ன பயம், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டு தான் ஒரு மாதிரி குதிச்சு ஜிமின் கிட்ட தான் ஓடி போகிறான். இப்போ ஜிமின் தான் டீட்டுவை பிடிச்சி மண்டையிலே நான் கொட்டு வைக்கிறான். இன்னும் எதுக்கு நான் அடிக்கிறான்? வலிக்குது. என்ன வலிக்குதா? என்ன பேசுகிற? என்ன வாய் உனக்கு? இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்க, வாய் கிழிச்சு விட்ருவேன். போடா. என்னை மட்டும் ஈஸியாக அடிச்சிருங்க. என்னது நான் சொன்னேன்? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் சுகா கிட்ட தான் போகிறான். இங்கே பாருண்ணா, என்ன வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா கிட்ட தான் சொல்கிறான். பட் ஆனால் சுகா அப்போ திரும்பணுவேன் இன்னுமே திரும்பாமல் அந்த சைட்லேயே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இது ஜிமினும் பார்த்துட்டு மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கான். இவர்கிட்ட சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நானே போகிறேன் போ
நோ, நீ வரியா இல்லை நானும் உன்னை விட்டு போவான். டிடி இருடா வரேன். ஏண்டா உன் வாயில் தான் சனி, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் எதுக்கு? நானே இங்கே அமைதியாக வரேன், நீ எதுக்கு நான் வாயை குத்து பொண்ணாக கேட்குறேன், வா அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டு மேலே தான் கையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான் சுகா. இப்போ எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு தான் வராங்க. ஜிமின் வீடை கிராஸ் பண்ணி தான் சுகாவுடைய வீடு இருக்கும். ஜிமின் வந்து அவங்க பாட்டி கூட ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பான். அவங்க அப்பா அம்மா வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்பயாவது வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க வீட்டை ஒரு 3-4 வீடு தள்ளி சுகாவோட வீடு இருக்கும். சுகாவோட வீடு வந்து மெத்த வீடு மாதிரி. அவங்க மெத்தையிலேருந்து ஜிமினோட வீட்டுக்கிட்ட பார்த்தோன்னா அவங்க வாசல் எல்லாம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்பப்போ சார் அங்கேருந்து தான் சைட் அடிப்பாங்க. அப்போது ஜிமினோட வீட்டிலேருந்து ஒரு 7-8 வீடு தள்ளி டீட்டோட வீடு இருக்கும். ஓகேங்களா? இங்கே டீட்டும் சுகாவும் தான் 2 பேரும் சுகாவோட வீட்டில் உட்காந்து தான் படிச்சுட்டு விளாண்டுட்ருக்காங்க. இவன் எப்போவுமே சுகா கூட தான் விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பான். நோ, சரிண்ணா நான் கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ளே போகிறேன்? டைம் 8 மணி தானே ஆகுது, அப்புறம் போகலாம் இரு. இல்லைண்ணா எனக்கு பசிக்குதுண்ணா. சரிண்ணா இங்கே சாப்பிடு. வேணாண்ணா, அம்மா அங்கே சமைச்சி வச்சுருக்கோம், நான் வீட்டுக்கு போகிறேன். சரிவா நான் இட்டு வந்துடுறேன். அப்படியே என்னமோ அக்கறையாக வர மாதிரி வரேன். போ, ஒன்றும் வர வேணாம், உன் ஆளை பார்க்க தானே வரேன்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அப்படியே உன்னை கூப்பிட்டு போய் விட்டுட்டு என் ஆளை பார்த்துட்டு வரதுக்கு தான், வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா தான் டீ 2 கூப்பிட்டுட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. அண்ணா அங்கே பாருண்ணா. என்னடா வாலு? என்னண்ணா அங்கே பாரு, அந்த கிளவி எங்கே போகுது. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன்? என்ன பண்ண சொல்கிறேண்ணா? மர மண்டை. என்னது? டேய் நீ ரொம்ப தான் பேசுகிற. பின்ன என்னண்ணா, அவங்க பாட்டி பாரு எங்கேயும் கிளம்பி போகுது, நீ போய் பேசு. என்ன பேசுவா? நீ என்ன லூசாடா? பகலில் பார்த்தாவே 10 அடி தள்ளி நிற்பேன், நைட்டில் வரேன் படிச்சுட்டு வர இருக்கான். வேணாண்டா. அண்ணா சொல்கிறது கேளு, அப்புறம் இஷ்டம். அப்புறம் கூட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னடா? இல்லைண்ணா, இன்னைக்கு அந்த அண்ணாக்கிட்ட ஒரு அண்ணா ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தார். நீ எப்படா பார்த்த? அதுவா, மதியம் சாப்பிட்றதுக்கு விட்டாங்கல்ல, நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நின்றுட்டு இருந்தேன்னா, சரி விளையாட போகலான்னு நானும் என் ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருந்தோமா. அப்போ தான் நான் அந்த கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே அந்த அண்ணா ஸ்கூல்கிட்ட போனோமா, பார்த்தா வெளில நின்று பேசிகிட்டு இருந்தாங்கண்ணா. என்ன ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்களா என்ன? ஆமாண்ணா, கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. சிரிச்சு பேசுனாங்க தெரியுமா. நீ இப்படியே பண்ணினே இரு போ, எனக்கு என்ன. டீட்டு இப்போ என்னடா பண்ணுறது? நான் சொல்கிறதுக்கு கேளுண்ணா, அவங்க ஆயா வேற இங்கே போயிடுச்சு. நீ போய் சும்மா பேசுண்ணா, என்ன பண்ணுறேன்னு கேளுண்ணா. இல்லை என்ன ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஏதோ காலேஜில் ஏதோ ப்ராஜெக்ட்டுன்னு இல்லை, அப்படின்னா என்ன எழுதி தானே தரணும்? ஆமாண்டா எழுதி தான் தரணும். நீயா அந்த அண்ணாட்ட கேட்கக்கூடாது? என்ன கேட்கணும்? ஐயோ போண்ணா, உங்கள்கிட்ட எதுவும் நான் சொல்லலை, நான் கிளம்புறேன் போ, வீடு வந்துச்சு. டீட்டு நில்டா, அண்ணன் முழுசாக சொல்லிட்டு போடா. இது கூட புரியலண்ணா, போ ஏதோ பண்ணு அப்படின்ட்டு இங்கே டீட்டு ஓடி போயிடுறான். இப்போ சுகா தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே மறுபடியும் நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜிமினும் ஸ்கூல் கிளம்பி இப்போ ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கான் நடந்து. எப்போவுமே நடக்கிற மாதிரி தான் சுகாவும் டீட்டும் தான் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ணா நேற்று நைட்டு பேசுனியா இல்லையா? இல்லை பேசலையா? இல்லைடா டீட்டு, அது வந்து நீ ஒன்றும் சொல்லலாம் தேவையில்ல, எனக்கு தெரியும் நீ பேசியிருக்க மாட்டேன்ட்டு. சரி அதை விடு. இந்தா என்னடா அது? பொடிண்ணா, எங்கள் அம்மா தந்தாங்க, சாப்பிட்றது தான், சாப்பிடு. ஓ நல்லா இருக்குடா. என்ன பேர் இதுக்கு? பேர் வச்சாங்க, ஆனால் என்ன பேர்னா தெரில, மறந்துட்டேண்ணா. இந்த சாப்பிடு. என் அவளுக்கு ஒன்று கொடுக்கவாடா? நான் தான் தடுத்துக்கிட்டேன், நீ கொடுத்து அது வாங்கிட்டாலும் இது இன்னும் கொட்டிச்சு தெரியுமா, மண்டை இன்னும் வலிக்குது. உடனே ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மாலாம் அவன்கிட்ட என்ன வாயை கொடுக்க சொன்னா? ஏதோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேர் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு பையன் தான் வேகமாக ஓடி வந்து சுகா கிட்ட தான், அண்ணா என்னடா எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அண்ணா இந்த பக்கம். அதுவாண்ணா, அது ஒரு 4 நாளைக்கு பாட்டி வீட்டில் தானா, அதான். ஓ அப்படியா? என்னடா டீட்டு அமைதியாடுறா. இங்கே டீட்டு தான் அந்த சுகாவுடைய ஷர்ட்டை தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான்.
அச்சோ டீட்டு என்னடா அண்ணா அண்ணா நீ வாண்ணா இங்கே உன் காதை கட்டேன். என்ன இவன் தானா ஜிமினாட்ட இன்னும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தான் இந்த பையன்தான். என்ன இவனா? ஆ சரிண்ணா நான் வரேன் அப்படின்ட்டு இப்போ அந்த பையன்தான் சுகாவை கிராஸ் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறான். ஏய் ஜிமின், ஏய் நீ என்னங்க? இல்லை ஒரு 4 நாளைக்கு பாட்டி வீட்டில் தான். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ம் முடிச்சிட்டேன். அப்புறம் நேற்று நோட்டு இல்லை நீ வாங்கினே இல்லையா? ஆ இன்னும் வாங்கலை, போகும்போது வாங்கிக்கணும். காசு வாங்கிட்டேன் பாட்டிக்கிட்ட. ஓ சரி சரி, வா நான் உனக்கு நல்ல நோட்டாக வாங்கி தரேன். ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க 2 பேர் தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. டீட்டு தான் இப்போது சுகாவை பார்த்துட்டு சூ டேய் என்னடா பண்ணுற, இன்னும் என்ன பண்ணுற, மூஞ்ச பற்றியா பேசுனா பேச மாட்டேங்குது. அங்கே பாரு எவன் ஒன்றும் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏதோ பண்ணி தோலை, இதுக்கப்புறம் ஏதாவது வந்தேன்னு வச்சுக்க ஐடியா கூட எதுனா வந்துட்டு பெரியவனு கூட பார்க்க மாட்டேன், நான் மண்டையில் கொட்டிடுவேன். நான் மண்டையில் கொட்டுவேன்? ஆமாம் எல்லோரும் ஏன் மண்டையில் கொட்டுறீங்க, நான் ஏன் கொட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டு தான் ஒரு மாதிரி நடந்து சுகா விட்டு வேகமாக நடந்து முன்னாடி போகிறான். சுகாவும் இப்போ டீட்டு பிடிக்கிறான். டீட்டு நில்லுடா வரேன். அதெல்லாம் போ, இதுக்கப்புறம் அவனால் நிற்க மாட்டேன். ஏய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போ டீட்டு பிடிக்க ஜிமின் அந்த பையனை கிராஸ் பண்ணி ஓடி போயிட்டுருக்கான்.